ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாடிட்டு இருக்க இந்த 4வது டெஸ்ட் போட்டியை வெறும் 3 நாள்லேயே முடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கு ஆதரவாகவும் நம்மளுக்கு எப்படி சொல்லுது, இந்த தொடரே இந்தியா தோற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர் மற்றும் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுது, சீரியஸே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 4வது டெஸ்ட் போட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. முதல் நாள் முடிஞ்சது குறித்து அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நல்ல ஒரு பேட்டிங் ஆடிருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து கண்டிப்பாக ஃபாலோ ஆன் மூலயமா இந்தியாவை கண்டிப்பாக 2 இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்து இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி தான் இந்த தொடரை வென்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வாவாங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கா ஃபேவரட்டாக பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 311 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். கண்டிப்பாக நாளைக்கு போனீங்கன்னா ஒரு 400 மேலே அடிச்சிருவாங்க. திருப்பி இந்திய அணி எடுக்கிற பேட்டிங் லைனப்புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமே தான் தெரியுது. அவங்க போட்டால் விக்கெட் வீது, நம்ம ஆனால் மட்டும் விக்கெட் வீய மாட்டோம், நம்ம போட்டால் மட்டும் விக்கெட் வீய மாட்டேங்குது. அதுதான் ஏன்னு தெரில. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பும்ரா தான் இந்த இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டுமே ஆடிட்டு இருந்தால் எப்படிங்க, வேறு யாருன்னா நல்லா போட்டால் தாங்க முடியும். அதே போல் இந்த கான்ஸ்டார், யாருங்க அந்த கான்ஸ்டார், பும்ராவே கலங்க விட்டார்னே சொல்லலாம். சரியான அடி அடிச்சார் பும்ரா ஓவரில். இது வரைக்கும் பும்ரா ஓவரில் டெஸ்ட் ஃபார்மேட்டில் யாருமே 6 அடித்தது கிடையாது. முதல் வீரராக அடிச்சிருக்காரு அந்த கான்ஸ்டார் சொல்லிட்டு ஒரு வீரர்கள், ஆஸ்திரேலியா வீரர். கண்டிப்பாக ஓகேங்க. ஏன்னா பும்ராக்கே பயம் காமிச்சிருக்காருன்னா நல்ல டேலண்டட் பிளேயர் தான். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் பிளேயர் கிடச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. நாளைக்கு கூடி சீக்கிரமாக அவங்கள ஒரு 350 360 ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி இந்த கேமுக்குள்ளே வர முடியும். திருப்பி இந்திய அணி ரிட்டர்ன் பேட்டிங் அணி நல்ல ஸ்கோர் அடிக்கணுங்க. ஒரு 400 450 ப்ளஸ் மேலே அடிக்கணும். அப்போ தான் இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு பயம் வரும். இல்லைனா அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளை ஸ்வைட்டு திருப்பி ஃபாலோ ஆன் கொடுத்து ரிக்கி பாண்டிங் சொன்ன மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்தமாரி போகக்கூடாது. சப்போஸ் நம்ம தோத்தா அவ்வளோதாங்க வெளியே. அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சொல்லிட்டு ஒரு கனவு இருக்குது பாருங்கள், அது அப்படியே நம்ம கனவாக நினச்சிட்டு போக வேண்டியது தான். நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபைனல் போகிறதுக்கு. இந்த மேட்ச் தோத்தா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவையும் போயிடுவாங்க. இதுதான் இருக்கிற உண்மை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கம்பேக் கொடுத்து கண்டிப்பாக இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெறுமா, இல்லை ரிக்கி பாண்டிங் சொன்ன மாரி தோல்வி அடையுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.